பாலஸ்தீனத்தின் காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்புக்கு சனிக்கிழமை வரை காலக்கெடு வழங்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பகிரங்கமாக வார்னிங் செய்திருக்கிறார். இதனால் மீண்டும் காசாவில் போர் விஸ்வரூபம் எடுக்க உள்ளதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்துள்ளதோடு இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்காவும் போரில் களமிறங்குகிறதா என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் அண்டை நாடுகள். இரண்டு நாடுகளிடையே நிலத்தகராறு நீண்ட காலமாக உள்ளது. காசாவுக்கு இரண்டு நாடுகளும் உரிமை கோரி வருகின்றன. தற்போது காசா பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. காசாவை ஹமாஸ் அமைப்பினர் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். இந்த ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான மோதல் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி போராக மாறியது. இந்த போர் என்பது கடந்த 15 மாதங்களாக தொடர்ந்து வந்தது. காசாவுக்குள் நுழைந்து இஸ்ரேல் படைகள் வான்வெளி மற்றும் தரைவழி தாக்குதலை தொடங்கின. இதில் சுமார் 47,000க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். அதேபோல லட்சக்கணக்கானோர் காசாவிலிருந்து வெளியேறியுள்ளனர். தற்போது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி காசாவில் தற்காலிகமாக போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள மொத்தமுள்ள 99 பிணைய கைதிகளில் 33 பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும். அதேபோல சிறைகளில் உள்ள 737 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் இவைதான் முக்கிய அம்சங்கள். கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில்தான் போர் நிறுத்தம் என்பது அமலுக்கு வந்தது. இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறுகிறது. இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை இஸ்ரேல் பிணைய கைதிகளை விடுவிப்பதை நிறுத்துகிறோம் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் டென்ஷன் ஆகியுள்ளார். இந்த நிலையில்தான் ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பகிரங்கமாக வார்னிங் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபரின் ஓவல் அலுவலகத்தில் டொனால்டு ட்ரம்ப் நேற்று என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், காசாவில் உள்ள பிணைய கைதிகள் அனைவரையும் வரும் சனிக்கிழமை மதியத்திற்குள் இஸ்ரேலிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லாவிட்டால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதோடு மோசமான நிலை உருவாகும், நரகம் உருவாக்கப்படும் என காட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த வேளையில் பத்திரிகையாளர் ஒருவர் ஹமாஸுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் பதிலடி கொடுக்க போகிறாரா என கேள்வி எழுப்பினார். அதற்கு ட்ரம்ப், நான் என்ன சொல்கிறேன் என்பதை ஹமாஸ் உணர்ந்து கொள்வார்கள், நீங்களும் உள் அர்த்தத்தை கண்டுபிடிப்பீர்கள் என கூறியிருக்கிறார். இதனால் ஹமாஸ் இஸ்ரேல் நாட்டின் அனைத்து பிணைய கைதிகளையும் வரும் சனிக்கிழமைக்குள் விடுவிக்காவிட்டால் இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்கா காசாவில் களமிறங்குகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது நடக்கும் பட்சத்தில் காசாவில் போர் பதற்றம் என்பது உச்சமடையும். அதோடு காசாவின் அழிவு என்பது பெரிய அளவில் இருக்கும். இதனால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும் என்ற ட்ரம்பின் கருத்தை தற்போது இஸ்லாமிய நாடுகள் எதிர்க்க தொடங்கியுள்ளன. காசாவை அமெரிக்கா கைப்பற்றக்கூடாது. காசா என்பது பாலஸ்தீனத்தின் ஒரு அங்கம். அங்கிருந்து மக்களை வெளியேற்றவே கூடாது என்று இஸ்லாமிய நாடுகள் கூறியுள்ளன. இந்த எதிர்ப்புக்கு நடுவேதான் டொனால்டு ட்ரம்ப் இப்போது கூறியுள்ள தகவல் என்பது மொத்த இஸ்லாமிய நாடுகளையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதுபற்றி ஃபாக்ஸ் நியூஸுக்கு டொனால்டு ட்ரம்ப் கொடுத்துள்ள பேட்டியில் காசா குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் டொனால்டு ட்ரம்ப் பதில் கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில், காசாவை அமெரிக்கா கைப்பற்றிய பிறகு அங்கு பாலஸ்தீனிய மக்கள் நுழைய அனுமதி என்பது கிடையாது. காசாவிற்கு வெளியே ரீசெட்டில்மெண்ட் ஏரியாக்கள் உருவாக்கப்படும். அங்கு பாலஸ்தீனியர்கள் வசிக்க தனியாக வீடு கட்டி கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு நிரந்தரமாக வழங்கப்படும் என கூறியிருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் கடந்த 4ஆம் தேதி கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் என்றால், காசாவை அமெரிக்கா கைப்பற்றும், அங்குள்ள கட்டட குப்பைகளை அகற்றி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும், வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், பாலஸ்தீனியர்கள் மட்டுமின்றி அனைத்து நாட்டு மக்களும் அங்கு வாழ முடியும் என கூறியிருந்தார். டொனால்டு ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் தற்போது இஸ்லாமிய நாடுகளை கொதிப்படைய செய்துள்ளது. காசாவை அமெரிக்கா கைப்பற்றிய பிறகு பாலஸ்தீனியர்கள் அங்கு நுழைய அனுமதியில்லை என்று வேறு கூறியிருப்பது இஸ்லாமிய நாடுகளை டென்ஷன் ஆகியுள்ளது. இதற்கு இஸ்லாமிய நாடுகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.